ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி பற்றி பேசிக் திங்ஸு நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதனுடைய கொஞ்சம் அப்டேட்டட் லெவல். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லும் பொழுது 90 டிகிரி இருக்குது. அதனுடைய ஆப்போசிட்டு நம்ம ஹைப்போட்டென்யூஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, கீழே இருக்கிறது நம்ம அட்ஜசன்ட் சைடு. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கு. சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், cos theta na adjacent by hypotenuse, and tan theta நம்மது sin theta by cos theta. Okay, so இப்போ இனி வந்து படிக்க போகிற ஃபார்முலாஸ் எல்லாம் தான் பேஸ் ஃபார் ஆல் தி சம்ஸ். இதெல்லாம் தரோவாக நம்ம இருக்கும்பொழுது சம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கவனிக்கணும். 1/sin theta, அதாவது வெறும் sin thetaன்னு இல்லாமல் 1/sin thetaன்னு வந்து அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா cosecant theta, கொசிகன் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1/cos தீட்டான்னு போடும்போது அதை நம்ம சீக்கன் தீட்டான்னு சொல்கிறோம். 1/tan தீட்டா போடும்போது காட் தீட்டா. ஸோ பாருங்கள், 1/sin கொசிகன் தீட்டா, 1/cos சீக்கன் தீட்டா, 1/tan காட் தீட்டா. இது எப்படி இப்படியே படிக்கிறதுன்னா இதை நீங்கள் அப்படி படித்து வைக்கும் போது சம்ஸ் நடுவில் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அந்த சம்ஸில் 1/sin தீட்டான்ற பிளேஸில் நம்ம ஈஸியாக கொசிகன் தீட்டான்ற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ஃபார்முலா என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம ட்ரிக்னாமெட்ரியினுடைய பேசிக் ஃபார்முலாவே. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒன்று ஞாபகம் இருந்தாலும் அது கீழே இருக்கிற ரெண்டு ஃபார்முலா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எடுத்தோம்னா 1 அப்படியே இருக்கும். ப்ளஸில் இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டா வில் கோ ஹாஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சிமிலர்லி பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம அப்படியே வச்சுருக்கும் பொழுது 1 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒரு ஃபார்முலாலேருந்து நம்ம அடுத்த ரெண்டு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். தென் வில் கோ ஃபார் 1 + tan ஸ்கொயர் தீட்டா. 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா வேணும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த +1 வில் கோ ஹாஸ் -1. ஸோ இங்கேயும் இவ்வளோதான். 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஞாபகம் இருந்தாலே tan ஸ்கொயர் தீட்டாவை கண்டுபிடிக்கிறது செய்திட முடியும். சிமிலர்லி 1 + cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. காட்டு கொசிக்கன் சேமாக இருக்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 + cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா +1 என்ன ஆகிடும், -1 போயிடும். எப்படி tan ஸ்கொயர் தீட்டாவில்